சமய உணர்வுடன் கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழாவில் சிலரின் கவனக்குறைவினால் இத்திருவிழா நடைபெறும் கோவில் வளாகங்கள் குப்பைகள் குவிந்த நிலையில் காணப்படுகின்றன. உலகிற்கே நாகரிகம் கற்றுக் கொடுத்த மூத்த சமூகமான இந்திய சமுதாயத்தில் உலக மக்கள் கூடும் இத்திருநாளில் இது போன்ற செயல்களை தவிர்த்து முன் உதாரணமாக இருப்பதோடு சுத்தத்தை பேண வேண்டும் என்று தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் வலியுறுத்தினார். பத்துமலை திருத்தலம் மட்டுமின்றி இந்திய சமூகத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இதுபோன்ற நாள்களில் அனைத்து ஆலயங்களையும் சுத்தமாக பாதுகாக்கும் அவசியத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் எடுத்துரைத்தார். ஒரு ஆலயத்தை, குறிப்பாக ஒரு ஆலயத்துக்கு வரும்போது எவ்வளவு சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம மக்களுக்கு அதை எடுத்து சொல்வது ஒரு பெரிய கடமைகளாக இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு பல இனம் மக்கள் நம்மளோட கலை கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகள் சமயம் இதெல்லாமே பிரதிபலிக்குது. அதாவது இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் உலகத்துக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுத்த ஒரு மூத்த சமூகம். நம்மளது முன் உதாரணமாக இருப்பதற்கு இது ஒரு அடையாளம். அதாவது நம்மளோட ஆலயங்களும் சரி, இந்த யாத்திரை பயணம் செய்யும் போதும் சரி, இந்த சுத்தம் சுகாதாரத்தை நம்ம ரொம்ப அதிகமாக கடைபிடிக்க வேண்டியது இருக்கிறது. அதேவேளையில் அதிகமான மக்கள் கூடும் தைப்பூச திருநாளில் வழங்கப்படும் அன்னதானம் பலரின் பசியை போக்குகிறது. எனவே வழங்கப்படும் அன்னதானத்தை போதுமான அளவில் எடுத்துக்கொள்ளுமாறும் உணவு விரயத்தை தடுக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். அந்த அன்னதானம் போட்டும் அவங்களோட தேவைகள் நிறைவேறணும், அவங்களோட கோரிக்கை பூர்த்தி நிறைவேறணும், இறைவனுக்குன்னு ஒரு வாழ்த்து மனதோட தான் செஞ்சுருப்பாங்க. அதனால் வந்து உணவுகளை செஞ்சு வேஸ்ட் பண்ணாமல் பொது அளவில் மட்டும் சாப்பிடுங்க. அது தண்ணியாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, மற்றவர்களே நம்ம கொஞ்சம் நினைத்து பார்த்து நம்ம கொஞ்சம் கடைப்பிடிக்க வேண்டியது இருக்குது. தைப்பூச திருநாள் சுமூகமாக நடைபெற போலீஸ் துறை, ஆலய நிர்வாகம், மாநில அரசாங்கம், ஊராட்சித்துறை என்ற அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம் என்பதை சுட்டிக்காட்டிய அவர் ஒருமைப்பாட்டு அமைச்சின் முழு ஆதரவும் இருக்கும் என்று குறிப்பிட்டார். அதேவேளையில் பொதுமக்களும் சுத்தமாகவும் கலாச்சாரத்தை பின்பற்றியும் இந்நாளை கொண்டாடுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். 2019 ஆண்டு தொடங்கி செயல்பட்டு வரும் கிளீன் தைப்பூசம் பிரச்சாரம் 7வது முறையாக இவ்வாண்டும் தமது அறப்பணியை மேற்கொள்ளவிருக்கின்றது. ஆலயங்களில் தூய்மை பேணப்பட வேண்டும். குறிப்பாக தைப்பூசம் போன்ற விழாக்களின் போது வளாகங்களில் விட்டுச் செல்லப்படும் குப்பைகளை அகற்றி பக்தர்களுக்கு வழிபாட்டிற்கு உகந்த சூழலை உருவாக்கும் நோக்கத்தில் கிளீன் தைப்பூசம் செயல்பட்டு வருவதாக அதன் தோற்றுனர் விக்னேஸ்வரன் கலிய பெருமாள் தெரிவித்தார். அந்த குப்பைகளை அகற்றுவது, அதை சுத்தம் பண்ணுறது, அது கோயிலுடைய நிர்வாகத்தினுடைய பொறுப்பு, இல்லைன்னா மஜ்லிஸ் பிரபண்டரான்னு பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்ம கை காட்டாமல் வந்திருக்கிற பக்தர்களில் ஒருத்தராக நாமளும் சேர்ந்து அதை சுத்தம் பண்ணோம் அப்படின்றது எங்களுடைய ஒரு அவேர்னஸ் கேம்பெயினுடைய மோட்டிவ். சமய நிகழ்ச்சிக்காக ஒன்று கூடும் பொழுது ஆலயங்களின் தூய்மையை பராமரிப்பதை அனைவரின் கடமையாக உணர்ந்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடக்கத்தில் வெறும் 20 பேருடன் தொடங்கப்பட்ட இந்த பிரச்சாரத்தில் தற்போது 600க்கும் மேற்பட்ட முகம் தெரியாத தன்னார்வலர்கள் இணைந்துள்ளனர்.